பாயிண்ட் என்ன அப்படின்னா a member which is free to in any direction will never experience stress in that direction. ஓகேவா? புரியுதா? ஓகே. செகண்ட் பாயிண்ட். ஓகே, இது எப்படி டயக்ராம் வரைஞ்சிக்கிங்கன்னா இது not fixed end. It means free to move in this direction இருந்துச்சு அப்படின்னா அந்த டைரக்ஷன் என்னது stress is equals to 0வா இருக்கும் அப்படிங்கறத கன்க்ளூஷன். ஓகே, ஸோ ஓகே, ஸ்ட்ரெஸ் எப்போ வரும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா when externally applied லோடுக்கு எகெயின்ஸ்டா தான் நம்ம என்னன்னா ஸ்ட்ரெஸ்ங்கிற ஒரு டேர்மே வந்து நம்ம இன்டர்னலி அப்ளைடு இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டெவலப் ஆகும். இன்டர்னல் அப்ளைடு லோட்ஸ் இருக்கும். அந்த லோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் ஆக்ட் ஆகிறதுனால நமக்கு ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும். ஸோ ஸ்ட்ரெஸ் வில் கம் ஒன்லி இன் அ டைரக்ஷன் விச் இஸ் எக்ஸ்டர்னலி ப்ரெசென்ட் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த டைரக்ஷன் தான் இருக்கும் அப்படிங்கிறத கன்க்ளூஷன். ஓகே, செகண்ட் ஒன்று பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸ்டர்னல் லோடு இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும். ஓகேவா? அதுதான் வந்து இந்த செகண்ட் பாயிண்ட். ஓகே, the stress will only come in a direction. Come in a direction come in a direction in which external load is present. ஓகேவா? ஸோ அப்ப கொடுத்த எக்ஸ்டர்னலா அப்ளைட் லோடுக்கு என்ன பண்ணும் இன்டர்னலா அந்த பாடி வந்து ரெசிஸ்ட் பண்ணும். அந்த ரெசிஸ்டன்ஸ் எனக்கு என்னன்னா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் அப்படிங்கிறதா இதோட கன்க்ளூஷன். ஸோ stress is a dependent parameter. Third point, stress is a dependent parameter which depends over the strain. Okay va? Okay, so stress is a dependent parameter which depends over the strain. Okay, if strain is free to occur in any direction, the stress will not develop in that direction. Okay, if strain is free to occur in any direction, then the stress will not develop in that direction. Which means ஒரு மெட்டீரியலை பிடிச்சி நீங்க இழுத்தீங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல் வந்து அந்த டைரக்ஷன்ல இட் இஸ் ஃப்ரீ டு எக்ஸ்பேண்ட் ஆர் ஃப்ரீ டு மூவ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது ஸ்ட்ரெயின் ஆகுது. விச் மீன்ஸ் இப்ப ஒரு கை வந்து ஃப்ரீ டு மூவ் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஓகேவா? எந்த ஒரு மெட்டீரியலுமே வந்து லோடு கொடுத்த டைரக்ஷன் வந்து ஃப்ரீயா மூவ் ஆச்சோ இல்ல ஸ்ட்ரெயின் ஆச்சோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எனக்கு என்ன இருக்காது ஸ்ட்ரெஸ் வந்து டெவலப் ஆகாது அப்படிங்கிறதான் வந்து அதோட கன்க்ளூஷன். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹியர் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரெயின் வந்து எல்லா டைரக்ஷன்லயும் வந்து என்ன ஆகுதுன்னா டெவலப் ஆகும். விச் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 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 பார் ஒன்று கன்சிடர் பண்ணிக்கிறேன். அந்த பார் ஒரு ரெக்டாங்குலர் பார் விச் ஹேவிங் லாஞ்சிடியூடல் டைமென்ஷன் இஸ் வெரி கிரேட்டர் தென் கம்பேர்ட் டு ஒரு ஸ்லெண்டர் ராடா எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்லெண்டர் ராடு மீன்ஸ் ரெக்டாங்குலர் கிராஸ் ஒரு ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த ஸ்லெண்டர் ராட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டுல வந்து பீங்கிற லோடு நான் அப்ளை பண்றேன். அப்படி நான் பீங்கிற லோடு நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா அது என்ன ஆகும்
மியூச்சுவலா எல்லா டைரக்ஷன்லயும் என்ன டைமென்ஷன்ஸ் குறைஞ்சு லென்த் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகுமா? பிகாஸ் ஆஃப் த அப்ளைடு லோடுனால. ஓகேவா? அந்த எக்ஸ்டர்னல் அப்ளை லோடு என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸை டெவலப் பண்ணி, ஸ்ட்ரெஸ் இன்க்ளூடிங் ஸ்ட்ரெயினையும் டெவலப் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து என்ன ஆகும், 3 டைமென்ஷனா அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், அப்படியே வந்து சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லேட்டரல் டைமென்ஷன் டிக்ரீஸ் ஆகி ஜெட் டைரக்ஷன்லயும் டிக்ரீஸ் ஆகி லென்த் டைரக்ஷன் என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ண டைரக்ஷன்ல வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு எலாங்கேட் ஆகும். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த ஸ்ட்ரெயின் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ எந்த ஒரு அந்த ஒய் டைரக்ஷனையும் இசட் டைரக்ஷன் நம்மளுக்கு என்ன ஆகுது, ஃப்ரீயா என்ன ஆகுது, அந்த ஸ்ட்ரெயின் ஈஸியா அக்கர் ஆகுதா? அப்படி அந்த அக்கர் ஆகிற இடத்துல நான் லோடே அப்ளை பண்ணல, அப்போ அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குமா இருக்காதா? யூனிஎக்ஸல் லோட் அப்ளை பண்றேன், லேட்டரல் டைமென்ஷன் வந்து ஒய் இசட்லயும் வந்து எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா டைமென்ஷன்ஸ் குறைஞ்சிருக்கு, அது வந்து ஸ்ட்ரெயின் ஆயிருக்கு. அப்ப அந்த டைரக்ஷன்ல வந்து ஸ்ட்ரெயின் ஆகுறதுனால அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது. சரியா? பிகாஸ் இட் இஸ் அ when it is free to occur strain இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ்ங்கிற டேர்ம் இருக்காது அப்படிங்கறத வந்து கன்க்ளூஷன். ஓகேவா? ஸோ whenever we are applying in எக்ஸ் ஆக்சஸ்ல இருந்து ஒரு லோட் அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும், சிக்மா எக்ஸஸ் டெவலப் ஆகும். சிக்மா எக்ஸஸ் டெவலப் ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயின் வந்து என்ன ஆகும், எக்ஸ் ஆக்ஸ்லயும் ஸ்ட்ரெயின் ஆகும், ஒய் ஆக்ஸ்ல ஸ்ட்ரெயின் ஆகும், ஜெட் ஆக்ஸ்ல ஸ்ட்ரெயின் ஆகும். அதனால வந்து ஒய் ஆக்ஸ்ல ஜெட் ஆக்ஸ்ல வந்து எனக்கு ஸ்ட்ரெயின் ஆகுறதுனால அது வந்து என்னது ஃப்ரீ டு ஸ்ட்ரெயின், ஃப்ரீயா ஸ்ட்ரெயின் ஆகுது. அந்த வந்து நான் எந்த ஒரு இதுவுமே அப்ளை பண்ணாதனால, அந்த டைரக்ஷன் அப்ளை பண்ணாதனால. அப்ப எந்த ஒரு டைரக்ஷன்லயுமே வந்து ஒரு காசே இல்லாம வந்து எஃபெக்ட் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ங்கிற டேர்மே இருக்காது அப்படிங்கறத வந்து கன்க்ளூஷன். சரியா? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட். சரி சார், இப்போ பெட்டிங் ஸ்ட்ரெஸ்னா வந்து லோட் அப்ளை பண்றதுனால மட்டும் தான் வருது, அப்ப கப்பல் ஆக்ட் ஆனாலும் அது ஒன் ஆஃப் த லோடு தானே. இப்ப ஃபோர்ஸ் அப்ளை பண்றதுனால வருது சொல்லிட்டீங்க, இப்போ நெக்ஸ்ட் கப்பல் அப்ளை ஆனா அதுக்கு எப்படி இருக்கும் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸோ அது வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். பெண்டிங் ஸ்ட்ரெஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட டைப்ஸ் நம்ம பார்க்க போறோம். அப்ப அதுக்கு முன்னாடி வந்து அந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு சொல்லி மட்டும் பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ். சார் ஓகே 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 சார், செகண்ட் பாயிண்ட்ல வந்து ஸ்ட்ரெஸ் லோட் ஆக்ட் ஆகிற அதே டைரக்ஷன்ல தான் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லி போட்டிருக்கோம் சார். அது ஆப்போசிட்ல தானே சார் ஆக்ட் இல்லைங்களா? அது வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா அந்த லோட்லயே இந்த ஈக்லிபிரியம் போறதுலயே இருக்கீங்க. மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அது டயக்ராம் ஒன்று வரையறதுங்க. ஓகே, இப்போ ஓகே இங்கேயே வரைஞ்சிடறேன். இப்போ நான் ஒரு லோடு அப்ளை ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இது இட் இஸ் ஃபிக்ஸ்டு எண்டா இருந்துச்சு அப்படின்னா இங்க பிங்கிற லோடு நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா ஓகேவா, எனக்கு வந்து ஆப்போசிட்ல வந்து ஈக்லிபிரியம் கண்டிஷனுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா பிங்கிற லோடு கொடுத்தாதான் அந்த பாடி என்ன ஆகும், டூ சைடு ஈக்லிபிரியம் ஆகி மெட்டீரியல் வந்து ஃபெயிலியர் ஆகாம சொல்லி ஈக்லிபிரியம் கண்டிஷன் எடுத்துக்கணும். ஓகே, அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டயக்ராம் நான் எப்படி ஸ்ட்ரெஸ் இந்த ஏரியால பாத்தீங்க அப்படின்னா எப்படி டெவலப் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா தான் ஆக்ட் ஆகுன்னு சொல்லி எக்ஸாக்டா சொல்ல முடியாது. அந்த இடத்துல ஆக்ட் ஆகிற ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா சிக்மா எக்ஸ் எக்ஸ் அண்ட் சிக்மா எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு டைரக்ஷன் என்ன பண்ணா டினோட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இதே டயக்ராம பியர் லோட் அப்ளை ஆகிறதுனால சிக்மா எக்ஸ் எக்ஸ் இன் திஸ் டைரக்ஷன், அதே வெர்டிகல் டைரக்ஷன் இருந்ததுன்னா சிக்மா ஒய் ஒய், சிக்மா ஒய் ஒய் டவுன்வர்ட்லயும் போடுவேன். அதே மாதிரி ஜெட் ஆக்ஸ்னா சிக்மா ஜெட் ஜெட், சிக்மா ஜெட் ஜெட் ரெண்டு டைரக்ஷன்லயும் போடுவேன். ஓகேவா? ஒரு ஸ்ட்ரெஸ்ங்கிற சொல்லி பாத்தீங்கன்னா லோட் அப்ளை ஆகிற டைரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட என்னது அது பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் டேர்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து பின்னாடி போறப்ப தெரியும் உங்களுக்கு. இட்ஸ் அ டென்சர் குவான்டிட்டிங்கிறதுனால அது எப்படி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும், எப்படி நம்ம டெசிக்னேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு டேர்ம் இருக்கு. யா, அப்ப அதோட டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ அண்ட் டைரக்ஷன் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரெஸ் இன் எக்ஸ் எக்ஸா, ஸ்ட்ரெஸ் இன் ஒய் ஒய்யா, இல்ல ஸ்ட்ரெஸ் இன் எக்ஸ் ஒய்யா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரிங்களா? பின்னாடி போறப்ப உங்களுக்கு தெரியும். ஓகேவா? லோட் அப்ளை பண்றதுக்கு ஏற்ற அதே டைரக்ஷன்லேயே வந்து என்ன பண்ணுவோம், ஃபேஸ் வேல்யூ அண்ட் டைரக்ஷன் வேல்யூ நம்ம மென்ஷன் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்க நம்ம டினோட் பண்ணுவோம். சரியா? அது பின்னாடி போறப்ப தெரியவா போதும். இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்குவோம். சரிங்களா? ஓகே, இப்போ பெண்டிங் ஸ்ட்ரெஸ். பெண்டிங் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா இட் இஸ் த ஆப்ஜெக்ட் ஆர் மெம்பர் வி ஆர் டேக்கிங். இந்த மெம்பர்ல இருந்து பாத்தீங்கன்னா டூ இங்க ஒரு கப்பல் ஒன்று ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்க ஒரு லோட ஆக்ட் ஆகுது. ஓகே, அதே மாதிரி இதுக்கு இந்த ஒரு டைரக்ஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து ஒரு கப்பல் ஜென்ரேட் பண்றதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த கப்பல் என்ன மூவ்மெண்ட் ஜென்ரேட் பண்ணுது, கிளாக் வைஸ் மூவ்மெண்டா ஆன்டி கிளாக் வைஸ் மூவ்மெண்டா? கிளாக் வைஸ் மூவ்மெண்ட், பிகாஸ் இட் இஸ் ரொட்டேட்டிங் இன் இது கிளாக் வைஸ் மூவ்மெண்டா கப்பலா பாருங்க.
கீழ இருக்கிறது வெளிய போகுது, மேல இருக்கிறது உள்ள போகுது. இது கிளாக் வைஸ் கப்லா? இல்ல சார், ஆன்டி கவுண்டர் கிளாக் வைஸ்ல கவுண்டர் எனக்கு என்ன கிளாக் பண்ணுது, ஒரு மொமெண்ட்டை ஜெனரேட் பண்ணுது. ஓகேவா? சோ அந்த மொமெண்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த மாதிரி டைரக்ஷன்ல நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் மொமெண்ட். ஆக்ஷன் மொமெண்டா? ஓகே. இப்ப இந்த ஃபோர்ஸுக்கு இப்ப இந்த டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது அப்படின்னா அதுக்கு ஈக்குவல் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து என்ன பண்ணணும், ஒரு ஃபோர்ஸ் நான் ஈக்குவேட் பண்ணணுமா? அதே மாதிரி இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா இதுக்கு ஈக்குவல் ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன பண்ணணும், ஒரு ஃபோர்ஸ் ஈக்குவேட் பண்ணணுமா? ஸோ இப்போ ரெண்டு பேரும் நான் ஈக்குவலியம் ஆயிடுச்சு. அப்படி நான் ஃபோர்ஸ் ஈக்குவலியம் போட்டேன் அப்படின்னா இது என்ன மொமெண்ட், இது என்ன கப்பல் ஜெனரேட் பண்ணுது? இது அது ஒரே இதுல இருக்க மாதிரி சார். சரி, ஒரே மாதிரி வருதா? ஓகே இருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னது, கவுண்டர் கிளாக்வைஸ் மொமெண்ட் ஜெனரேட் பண்ணுதா? ஓகே, அந்த கவுண்டர் கிளாக்வைஸ் மொமெண்ட் ஜெனரேட் பண்ணதுன்னா இதுக்கு என்ன பண்ணோம்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ங்கிற கான்செப்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுலயுமே வந்து என்னன்னா இப்ப இந்த சைடுல வந்து ஒரு பெண்டிங் கப்பல் ஜெனரேட் பண்ணி ஒரு பீம் வந்து ஒரே டைரக்ஷன்ல வந்து பெண்ட் பண்றதா வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெண்டிங் கப்பல். ஓகேவா? அப்ப இதுக்கு இதோட பெண்டிங் கப்பல் வேணும் அப்படின்னா இது இந்த டைரக்ஷன்ல இருக்கணும், இது இந்த டைரக்ஷன்ல இருக்கணும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா ஈக்குவல் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது, டென்சைல் அண்ட் கம்ப்ரஷன் வந்து சைமல்டேனியஸா சேஞ்ச் ஆகுறதுனால இந்த ஆப்ஜெக்ட் எப்படி மாறும், பெண்ட் ஆகும். ஓகேவா? அப்ப இது என்ன மொமெண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெண்டிங் மொமெண்ட். ஓகே, சோ இதுல வந்து ஹாகிங் சாகிங் ரெண்டு இருக்கு. ஹாகிங் அப்படின்னா இந்த மாதிரி பெண்ட் ஆகும். which means அப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான டென்சைலும் பாட்டம் எண்ட் பாத்தீங்கன்னா கம்மியாவும் இருக்கும். ஓகேவா? which means இந்த மாதிரி ஒரு பெண்டிங் கப்பல் வரும். சாகிங் அப்படின்னா இந்த மாதிரி மொமெண்ட் நமக்கு வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம மேல பார்த்தது என்ன டைப், ஹாகிங்கா சாகிங்கா? சாகிங். ஓகே, டியூ டு அந்த அப்ளைட் லோடுக்கு ஏத்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா ஹாகிங்கோ இல்ல சாகிங்கோ ஆகும். சரிங்களா? சோ இதான் வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ். அந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு எலமெண்ட் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ இந்த ஒரு எலமெண்ட் நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இங்க என்ன இருக்குது, எனக்கு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் தான், டென்சில் ஃபோர்ஸ் ஆக்ட் தான். மேல அப்பர் லேயருக்கு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. சோ இந்த டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அந்த எலமெண்ட் நான் எடுத்து பாக்குறப்ப எங்க அங்க வந்து என்ன லோட் ஆக்ட் ஆகுது, கம்ப்ரசிவ் லோட் ஆக்ட் ஆகுது. கம்ப்ரசிவ் லோட் ஆக்ட் ஆகுது, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ஜெனரேட் ஆகுது. y and z ஆக்சிஸ்ல வந்து ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஜெனரேட் ஆகுதா? நீங்களே பாருங்க அந்த எலமெண்ட்ல, அந்த எலமெண்ட்ல y and z ஆக்சிஸ்ல ஏதாவது ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுதா? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எலமெண்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் அந்த எலமெண்ட் அப்பர் லேயர். இதுல வந்து ஃபுல்லா என்னது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் தான் ஆக்ட் ஆகுது. சோ சிக்மா x நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, ஃபார் வாட் அபௌட் சிக்மா y and சிக்மா z? அங்க ஸ்ட்ரெஸ் ஏதாவது வேற ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுதா என்ன? இல்ல சார். அப்ப அது என்ன ஆகும், 0 0ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடணும். ஓகே, சோ இந்த பெண்டிங் மொமெண்ட் வந்து இன்னும் நம்ம தெளிவா எங்க படிப்போம்னா எத்தனாவது சாப்டர், 8வது சாப்டர் நம்ம சம்திங் அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஃபுல்லா டீடைலா படிப்போம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் பெண்டிங் கான்செப்ட் ஃபுல்லாவே. சோ அது வரைக்கும் இதுல மெயின் இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க காலேஜ் டைம்ஸ்ல. சோ m by i is equal to e by r is equal to sigma r sigma by pi. இதான் அந்த பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? ஓகே, பியூர் பெண்டிங் இருக்கு இல்லையா, பியூர் பெண்டிங்கோட ஈக்குவேஷன் இதுதான். ஸோ இதுல இருந்து நம்ம கொடுத்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், சிக்மா இன்டூ ஒய்யோ சாரி சிக்மா இஸ் ஈக்குவல் டு my by ஐயோ இல்ல ey by ஆரோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இதுதான் வந்து பேசிக். அப்புறம் வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் நார்மல் ஸ்ட்ரெஸ் பார்த்தோம், ஷியர் ஸ்ட்ரெஸ் என்னன்னு பார்த்தோம், பெண்டிங் ஸ்ட்ரெஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, ஜஸ்ட் என்னன்னு சொல்லி மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம், ஸ்ட்ரெஸ்ஸோட கிளாசிஃபிகேஷன். அதுக்கப்புறம் ஒன்றுனா அந்த டாபிக்ல போறப்ப நம்ம இன்னும் நிறைய வந்து டீடைல்டா படிப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தான் இது. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸோட டைப்ஸ். நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ அது வந்து எப்படி ஆக்ட் ஆகுது, பேரலா இல்ல என்னது
பர்பண்டிகுலரா அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து 2 டைப்ஸா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒன் இஸ் parallel, another one is perpendicular, which means normal stress. Okay, normal stress. Another one is shear stress. Okay, normal stress na enna? Perpendicular to the cross section. Shear stress na parallel to the cross section. Okay, அந்த நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை ரெண்டா கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்னு டைரக்ட் நார்மல் ஸ்ட்ரெஸ். டைரக்ட் நார்மல் ஸ்ட்ரெஸ்னா ஆக்சியல் டென்சைல் ஆர் ஆக்சியல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பெண்டிங்ல பார்த்தோம் இல்லையா, அப்பர் லேயர் என்னவா இருக்கு? கம்ப்ரசிவா இருக்கு. பாட்டமே டென்சைலா இருக்கு. which means அதுவும் ஆக்சியலா தான் ஆக்ட் ஆகுது. which means கிராஸ் செக்ஷன் பெர்பெண்டிகுலரா தான் ஆக்ட் ஆகுது. பட் அது மொமெண்ட் ஜெனரேட் ஆகுறதுனால அப்பர் லேயர் ஃபுல்லா கம்ப்ரசிவாவும் பாட்டம் லேயர் ஃபுல்லா டென்சைலாவும் ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ அது என்னன்னா இன்டைரக்ட் நார்மல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுவும் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எதுக்குள்ள வரும்னா இதுக்குள்ள தான் வரும். ஓகே, நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து 2 டைப் இருக்கு. ஒன்னு டைரக்ட் நார்மல் ஸ்ட்ரெஸ். டைரக்ட் நார்மல் ஸ்ட்ரெஸ் என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆக்சிலா ஒரு லோடு வந்து இப்படி ஆக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பீங்கர் லோடு இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியால ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதில் நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும் இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் பை இன்டர்னல் லோட் பை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் பை ஏரியான்னு சொல்லி நம்ம டைரக்டா சொல்லிடலாம். அதே வந்து அப்பர் லேயர் பாட்டம் லேயர் வந்து ரெண்டுமே இதாயிடுச்சு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொமெண்ட் ஆக்ட் ஆனதுனால இந்த ஆப்ஜெக்ட் என்னாச்சு, எப்படி நம்ம ஈக்குவலண்டா எழுதணும்? அப்பர் லேயர் ஃபுல்லா கம்ப்ரசிவ்னும் பாட்டம் லேயர் ஃபுல்லா என்னன்னு டென்சைல்னு எழுதணுமா? ஸோ அப்போதான் வந்து இதுக்கு ஈக்குவல் ஆப்போசிட்டா ஒரு கப்புள் ஜென்ரேட் ஆகுதுனால இது மொமெண்ட் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இது வந்து என்னது கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அப்பர் லேயர், அதுவும் என்னது கிராஸ் செக்ஷன் பெர்பெண்டிகுலரா இருக்கு. இங்க பாட்டம் லேயர் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, ஃபுல்லா டென்சைலா இருக்கு, அதுவும் கிராஸ் செக்ஷன் ஏர் பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்ப இது என்னன்னா இன்டைரக்ட் நார்மல் ஸ்ட்ரெஸ். இன்டைரக்ட் நார்மல் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஆர் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஓகே, இதுவும் என்னன்னா அந்த m/e ஈக்குவேஷன் வந்து சிக்மாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஷியர் ஸ்ட்ரெஸ்ல அதே மாதிரி டைரக்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ், another one is indirect shear stress ன்னு இருக்கு. ஸோ டைரக்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிராஸ் செக்ஷன் ஏரியாவுக்கு வந்து என்னன்னா பேரலா ஆக்ட் ஆச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதை நான் என்ன சொல்லுவோம்னா டைரக்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து டவ் எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து சிக்மா எக்ஸ்எக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது பின்னாடி போறப்ப உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் எடுத்த கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா இது. ஓகேவா? நான் அப்சர்வ் பண்ணது அந்த அப்சர்வ் பண்ண ஏரியா இங்க வந்து இதுனா இதுக்கு இது. ஓகேவா? ஸோ இந்த ஏரியாவுக்கு பேரலா ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த ஃபோர்ஸ் அந்த ஸ்ட்ரெஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ். அதே வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா என்னது டார்ஷனல் ஸ்ட்ரெஸ். அந்த டார்ஷனல் ஸ்ட்ரெஸ்ல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து எப்படி அந்த டார்ஷன் மெம்பர் வந்து பிஹேவ் பண்ணும் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு அந்த மெம்பரு. இது நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த சைடு ஃபுல்லா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ண அந்த மெம்பரை நான் என்ன பண்றேன் ஃபுல்லா வச்சு நான் என்னன்னா ட்விஸ்ட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ட்விஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த மெம்பர் என்ன ஆகும், ஃபுல்லாவே என்ன ஆகும், ரொட்டேட் ஆகுமா? அப்படி ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா அந்த மெம்பர் என்ன ஆகும், திருகுமா அப்படியே. தட் ரொட்டேஷன் இஸ் கால்ட் ஏ டார்ஷன் அப்படி சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ டிஸ்டார்ஷன் டேக்ஸ் பிளேஸ். ஓகே, டிஸ்டார்ஷன் ஆகும். ஸோ டிஸ்டார்ஷன் takes place. Okay, so there is no bending. Okay, takes place. Okay, okay, or moment. Okay, bending or moment எது வேணா இருக்கலாம். Okay, so distortion மட்டும் தான். distortion means நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா கூட புரியும்.
இந்த மெம்பரோட எண்ட்ல வச்சு நான் இப்படி திருகுனேன் அப்படின்னா இந்த லேயர் வந்து இந்த லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. திருகுன என்ன ஆகும், அந்த லைன் வந்து இப்படி கிராஸா மாறிடும். அப்படி கிராஸா மாறிடுச்சுன்னா தீட்டா ஆங்கிள் வந்து என்ன ஆயிருக்கு, டிஸ்டார்ட் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் அந்த எலமெண்ட்ஸ் இங்க இருந்த எலமெண்ட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா அப்படியே அந்த சைடு போயிருக்கு. தட் இஸ் கால்ட் டிஸ்டார்ஷன், நாட் மொமெண்ட் ஆர் பெண்டிங். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து டார்ஷனல் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? ஓகே, இப்போ ஸ்ட்ரெஸ்னா 3 டைப்ஸ். ஒன் இஸ் நார்மல் ஸ்ட்ரெஸ், அனதர் ஒன் இஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ் which is இப்போ ஆக்சஸ்க்கு கிராஸ் செக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். அது வந்து கிராஸ் செக்ஷனுக்கு பேரலா இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, ஷியர் டிரான்ஸ்வர்ஸ் ஷியர் லோட்னா என்ன அப்படி சொல்லி பார்த்தோம். அதோட சப்டிவிஷன் தான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா கன்வெர்ட் ஆயிருக்கு. விச் இஸ் ஃபார் தட் கிராஸ் செக்ஷன் ஏரியாக்கு எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ திஸ் இஸ் நார்மல் டைரக்ட் நார்மல் ஸ்ட்ரெஸ். திஸ் இஸ் இன்டைரக்ட் நார்மல் ஸ்ட்ரெஸ். ஸோ டைரக்ட் நார்மல் ஸ்ட்ரெஸ்னா என்ன சொல்லுவோம், நார்மலா வந்து இருக்கக்கூடிய ஆக்சில் லோட ஆக்ட் ஆகுற டென்சில் கம்ப்ரசிவ் லோட்னால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ். ஓகேவா? அப்ப இங்க ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேரல் ஆகும். இன்டைரக்டா ஆக்ட்னா அது வந்து டார்ஷனல் ஸ்ட்ரெஸ்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, இதுதான் வந்து மேஜர் கிளாசிஃபிகேஷன். ஸோ ஸ்ட்ரெஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ், நார்மல் ஸ்ட்ரெஸ், பெண்டிங் ஸ்ட்ரெஸ், டார்ஷனல் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து மொத்தம் 4 ஸ்ட்ரெஸ் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ நார்மல் ஸ்ட்ரெஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ், அதுல வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ்ல வந்து பெண்டிங் வந்துடும், ஷியர் ஸ்ட்ரெஸ்ல வந்து டார்ஷன் வந்துடும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து இதுலயும் சில டைப் இருக்கு. 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு நார்மல் ஸ்ட்ரெயின், ஷியர் ஸ்ட்ரெயின், வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின், மொத்தம் 3 டைப் இருக்கு. ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஷியர்னா என்னன்னு சொல்லி பார்த்து ஸ்ட்ரெயின் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா whenever external load is applied on the body, the body will get deformation. The deformation in the direction must be is with compared with respect to original dimension. The dimensional change is called strain. ஓகேங்களா? என்னன்னா ஸ்ட்ரெயின் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சேஞ்ச் இன் டைமென்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரிஜினல் டைமென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் நார்மல் ஸ்ட்ரெயினா இருந்துச்சு அப்படின்னா, நார்மல் ஸ்ட்ரெயின் என்னன்னா இது நார்மல் ஸ்ட்ரெயின் வந்து இப்படி டினோட் பண்ணுவோம். ஓகே, எப்சிலான் மாதிரி. ஓகே, சேஞ்ச் இன் டைமென்ஷன்ஸ் by original dimension. ஓகேவா? either it may be length, breadth or width. எப்படி வேணா டைமென்ஷன் சேஞ்ச் ஆயிருக்கலாம். the dimension change is called either length, width, breadth. okay, dimensional changes. ஓகேவா? ஓகே, அப்ப ஸ்ட்ரெயினோட யூனிட் என்னவா இருக்கும்? நோ யூனிட். ஓகேவா? இது எப்படி நீங்க இமேஜின் பண்றதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த லோடு அந்த மெம்பர் வந்து இப்படி இருந்துச்சு. இனிஷியலா வந்து ஃபிக்ஸடா இருக்கு. இந்த மெம்பர்ல வந்து யூனிஆக்சில் லோடு பிங்கிற லோடு நான் அப்ளை பண்றேன். ஓகே, யூனிஆக்சில் லோடு நான் அப்ளை பண்றேன். அப்படி நான் யூனிஆக்சில் லோடு அப்ளை பண்ணா அந்த மெட்டீரியல் என்ன ஆகுது, டிஃபார்ம் ஆகுது. அப்படி டிஃபார்ம் ஆச்சுன்னா லேட்டரல் டைமென்ஷன் டிக்ரீஸ் ஆகி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னா XY மட்டும் கம்பேர் பண்ணிக்கிறேன். ஓகே, லேட்டரல் டைமென்ஷன் தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. மீன்ஸ் லென்த் இப்போ டிஎல் அப்படிங்கிற ஒரு லென்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஓகே, லேட்டரல் டைமென்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. டிஎல் மட்டும் என்ன ஆயிருக்கு, எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இனிஷியலா இருந்த டைமென்ஷன் லென்த் வந்து பாத்தீங்கன்னா எல் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ எல்லுங்கிறது ஒரிஜினல் டைமென்ஷன், டிஎல்ங்கிறது சேஞ்ச் இன் டைமென்ஷன். ஓகேவா? ஃபைனலி அப்ப strain is equal to strain in this prismatic bar வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா strain is equal to normal strain because normal load act ஆகுது. axial load act ஆகுறதுனால tensile axial tensile load. so volumetric strain. Okay, third one.
ஸோ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் எப்படி சொல்லி டினோட் பண்ணுவோம்னா எப்சிலான் வின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். பிகாஸ் லீனியர்லி சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் 3 டைமென்ஷன்ஸ்னால எப்சிலான் வின்னு போட்டுருவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலா வந்து இருந்த கண்டிஷன் எப்படின்னா இந்த பிரிஸ்மேட்டிக் பாரு இப்படி இருந்துச்சு. ஓகேவா, இந்த பாடியோட லென்த் எல், பிரெத் இது ஹைட். ஓகேவா, ஆல்ரெடி இதெல்லாம் தெரிஞ்சுதான். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பீங்கிறத லோடு கொடுக்குறேன். விச் மீன்ஸ் இந்த பாடி என்ன ஆகும், லென்த் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். விட்த் என்ன ஆகும், குறையும். ஹைட் என்ன ஆகும், குறையும். ஓகேவா, ரெண்டுமே குறைஞ்சு என்ன பண்ணா லென்த்ல கான்ட்ரிபியூட் பண்ணும். பிகாஸ் தட் டைரக்ஷன்ல வந்து எனக்கு என்ன ஆகுது, ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுனால. ஸோ இப்போ 3 டைமென்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டைமென்ஷன் நான் மென்ஷன் பண்ணிடுறேன், எக்ஸ் ஒய் இசட். ஸோ எல் வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு, ஹெச்ங்கிறது ஒய் டைரக்ஷன்ல இருக்கு, பிங்கிறது வந்து ஜெட் டைரக்ஷன்ல இருக்கு. ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ இதோட வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு calculate individual strains, individual axis strains. So first epsilon x வந்து பாத்தீங்கன்னா delta L by L. ஓகே, அதே epsilon y delta h by h. இனிஷியல் அந்த ஹைட். அது வந்து டெல்டா z axis வந்து பாத்தீங்க அப்படின்னா delta b by b ன்னு இருக்குமா, small b. ஓகே ஓகே, அப்ப எனக்கு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் வேணும் அப்படின்னா ஸோ சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடட் பை ஒரிஜினல் வால்யூம். ஓகே, ஒரு மினிட். ஹலோ, மைக் ஆஃப் ஆச்சுங்களா? எஸ் சார். ஓகே ஓகே ஓகே, சரி. நெக்ஸ்ட், அப்ப வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்னா சேஞ்ச் இன் வால்யூம் ரெஸ்பெக்ட் டு ஒரிஜினல் வால்யூம். ஓகே, which means change in volume na LBH. okay, with respect to LBH. okay, இப்போ change in volume na first ஒன்னு lateral dimension change ஆகும் and breadth வந்து lateral change, which means longitudinal dimension change length, lateral dimension breadth and height. okay, அது ரெண்டு நான் இது இன்டகிரேட் பண்ண அப்படின்னா சாரி, which means partial டிஃபரன்ஷியேட் பண்ண அப்படின்னா so total volume is equal to என்ன வரும் எனக்கு, which means summation of, so total volumetric strain is equal to summation of x axis, y axis and z axis. the மூணோட summation தான் எனக்குன்னா 3 dimensional volumetric change. so that value is equal to எதுக்கு ஈக்குவல்னா delta L by L plus delta H by H plus delta B by B அப்படின்னு சொல்லி வால்யூமெட்ரிக்கா வந்து என்ன சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத வந்து கன்க்ளூஷன். ஓகேவா, so this is called volumetric strain.